வணக்கம். சிதைக்க உணவு மருந்து, மருந்து உணவு. கஞ்சிகள் அப்படி அந்த காலத்துல நோயாளிகள் மட்டும்தாங்க கஞ்சி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அது குழந்தைகள் கஞ்சி குடுப்பாங்க. இப்ப எல்லாருமே கஞ்சிகள் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம். ஏன் அப்படின்னா, நமக்கு வேலை பளு அதிகமா இருக்கிறதால, டைம் இல்லாததால எல்லாத்தையுமே வறுத்து, பொடி செய்து, இல்ல வெளிய விக்கிற ஹெல்த் மிக்ஸ் அப்படிங்கிறத வாங்கி டக்குனு ஒரு கஞ்சி கரைச்சு குடிச்சிட்டு போயிடுறோம். கஞ்சிகள் தாராளமா சாப்பிடலாங்க. அந்த காலத்துல சத்து மாவு கஞ்சிலே நெறையவே ரெசிபீஸ் நம்ம சித்தர்கள் நெறையவே கஞ்சிகள் குடுத்துட்டே வந்தாங்க. இத தாராளமா எடுத்துக்கலாம். தொடர்ந்து எடுத்துக்கலாமா அப்படின்னா, வெளிய வாங்குற ஹெல்த் மிக்ஸ் அவ்ளோ என்னென்னதான் போட்டிருக்காங்க. அவங்க சீப்பான பொருட்கள் மட்டும் தான் போட்டிருப்பாங்க. கரெக்ட்டான பொருட்கள் சேர்த்திருப்பாங்களா அப்படிங்கிறது தெரியாது. அது மாரி கஞ்சிகள கரைச்சு நம்ம சாப்பிட்டு குடிக்கும்போது, ஆ பசி எடுக்காதுங்கிற வேற தன்மைய விட, நெறைய மில்லட்ஸ் அதுல சேர்க்கும்போது, தேவையில்லாத பொருட்கள் ஏன்னா ஒவ்வொரு உடம்பும் ஒவ்வொரு மாதிரின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? மருந்துகளே சித்த மருந்துகளே ஒவ்வொரு நோயாளிக்கும் உள்ள மருந்துகள் தான் தயாரிக்கப்பட்டு கொடுக்கப்படுதே தவிர, எல்லா ஒரு நோய்க்கு இந்த நோய்க்கு எல்லா நோயாளிக்கும் இது ஒரே மருந்து குடுக்க போறதில்ல. அதே மாரி தான் ஒரு ஹெல்த் மிக்ஸ் எடுத்துக்கிட்டீங்க, அது ஒரு கஞ்சி சாப்பிடுறீங்க அப்படின்னா, எல்லாருக்கும் ஒரே மாரி கஞ்சி குடுக்கும்போது, ஆ ஒரு புள்ளைக்கு என்ன பிரச்சனை இருக்கு, அந்த கஞ்சிய பார்த்து குடுக்கலாம். இந்த புள்ளைக்கு என்ன தேவைப்படுது, ஒரு மனிதனுக்கு என்ன மாரி வேலை செய்றாங்க, எந்த டைம்ல சாப்பிடுறாங்கங்கிறப்போ, ஒவ்வொரு பொருட்களும் அத பார்த்து, பார்த்து நம்ம வீட்ல தான் சேர்த்து குடுக்க முடியும் இல்லையா? கஞ்சிகள் தாராளமா குடிக்கலாம். நம்ம வீட்ல செஞ்சு வைக்கும்போது, வயதானவர்களுக்கு ஒரு மாரி கஞ்சியும், 40லேருந்து 50 வயது உள்ளவங்களுக்கு ஒரு மாரி கஞ்சியும், 35, 40 வயதுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஒரு மாரி கஞ்சியும், குழந்தைகளுக்கு ஸ்கூல் போற குழந்தைகளுக்கு ஒரு மாரி கஞ்சியும் தான் செஞ்சு வைக்க முடியுமே தவிர, எல்லாருக்கும் ஒரே ஹெல்த் மிக்ஸ் அப்படின்னா, கண்டிப்பா அதுல புரோட்டீன் நெறைய தான் இருக்கும். புரோட்டீன் நெறைய சாப்பிட சாப்பிட நெறைய பிரச்சனைகள் வருங்கிறத நீங்க கவனிச்சு பார்க்கலாம். அதனால எல்லாமே ஒரு பேலன்ஸ் டயட்டா இருக்க முடியுமே தவிர, கஞ்சிகள்ங்கிற போது எல்லா பொருட்களையும் எடுத்து போட்டு ஒரு ஹெல்த் மிக்ஸா குடிக்கணும் அப்படிங்கிறது தவறான விஷயம். இதே இப்போ ஒரு குழந்தைகள் ஸ்கூல் போற குழந்தைகளுக்கு அவங்களால எல்லா பேலன்ஸ் டயட் சீக்கிரமா எடுத்துக்க முடியல. காலைல ஸ்கூல் அவசரத்துல ஏதோ இருக்கிறத சாப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் மத்தியானம் லஞ்ச் பாக்ஸ கொஞ்சமா சாப்பிடுறாங்க. போயிட்டு அவங்களுக்கு ரொம்ப டயர்டா இருக்கும்போது ஒரு ஜூஸோ ஏதோ குடிச்சிடுறாங்க அப்படிங்கும்போது, அவங்களுக்கு பேலன்ஸ் டயட்டா 5 புடி மட்டும் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன் கவனிச்சுக்கோங்க. அது பஞ்சமுட்டி கஞ்சி அப்படின்னு உங்களுக்கு சர்ச் பண்ணாலே கிடைச்சிரும். ஒரு ஒரு கைப்பிடி புழுங்கலரிசி, ஒரு கைப்பிடி கருப்பு உளுந்து, ஒரு கைப்பிடி பச்சை பயிறு, தோலோட உள்ள பச்சை பயிறு, ஒரு கைப்பிடி துவரம்பருப்பு, ஒரு கைப்பிடி கடலைப்பருப்பு. இத தனித்தனியா நல்லாவே வறுத்துக்கலாம். வறுத்துட்டு மாவு அரைச்சு வச்சுக்கோங்க. இந்த பஞ்சமுட்டி கஞ்சி அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு, அதுவும் ஸ்கூல் போற குழந்தைகளுக்கு உடம்பு தேரல, அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கு, அவங்களால சரியா சாப்பிட முடியல, டைம் இல்ல அப்படின்னு நாங்க நினைச்சீங்க அப்படின்னா, இதுல எல்லாமே புரோட்டீன்லேருந்து பச்சை பயிறு, உளுந்து, உடம்புக்கு தேவையான அவ்வளோ சத்துக்களும் இருக்கும், புழுங்கலரிசியும் இருக்கும், ஒரு வாசமாவும் அமையும். இனிப்பு சாப்பிட்ற குழந்தைகளுக்கு அதுல ஏலக்காய் போட்டு அரைக்கலாம். காரம் சாப்பிட்ற குழந்தைங்களுக்கு கஞ்சியை அதுல பெருங்காயம் போட்டு அரைக்கலாம். இது ரெண்டத்தையும் தனித்தனியா அரைச்சி வச்சுக்கிட்டு, ஒரு ஸ்பூன் மட்டும் நல்லா காய்ச்சி ஒரு அரை டம்ளர் கொடுத்தாலே போதுமானது. இதையும் நிறைய கொடுக்கக்கூடாது. இந்த கஞ்சி 3 வேளை உணவை தவிர இது ஒரு எக்ஸ்ட்ராவா நீங்க கஞ்சி கொடுக்கலாமே தவிர, 3 வேளை உணவுல இது ஒரு கஞ்சியா நீங்க கொடுக்கவே கூடாது. ஏன்னா வளரும் குழந்தைகள் தாராளமா 3 வேளை உணவு அவங்க எடுத்துக்கணும். நடுவுல இன்டர் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்ற மாதிரி இன் பிட்வீன் த மீல்ஸ்ல அவங்க ஸ்நாக்ஸ் சத்தான உணவுகள் கண்டிப்பா சிற்றுண்டின்னு சொல்றது, இதையும் அவங்க கண்டிப்பா எடுத்துக்கும் போது மட்டும்தான் அவங்க மூளையும் சரி நல்லாவே சுறுசுறுப்பா வேலை செய்ய ஆரம்பிக்கும். அவங்க படிப்புல கவனமும் செலுத்த முடியும். ஸோ கஞ்சிகள் கொடுக்கலாமா அப்படின்னா, குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் தேவையான கஞ்சிகள் கொடுக்கலாமே தவிர, இதே நல்ல புஷ்டியா நல்ல எதிர்ப்பு சக்தி இருக்கிற ஒரு குழந்தைக்கு கஞ்சி கொடுக்கலாமா அப்படின்னா, கண்டிப்பா கொடுக்கக்கூடாது. அந்த உணவுலயே அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் அவங்களுக்கு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் அதிகமா கொடுக்க வேண்டி வரும். ஸோ அதை தான் நம்ம நிறைய சேர்த்துக்க வேண்டிய குழந்தைகளுக்கு வரும். அதை ஜூஸா கொடுக்காம வாயில நல்லா மென்னு சலைவாவோட சேர்த்து சாப்பிடும்போது அவங்களுக்கு தேவையான சத்துக்கள் மட்டும்தான் உடம்புல சேரும். இந்த மாதிரி கவனமா இருந்து குழந்தைகளை வளர்த்தா மட்டும்தான் அவங்களுக்கும் நோய் இல்லா வாழ்வு நமக்கு அவங்களுக்கும் கிடைக்க நம்மளால கொடுக்கவும் முடியும். ஆரோக்கியமா வாழ்வோம். வேற எதை பத்தி பேசணும்னு நினைச்சாலும் சரி, தாராளமா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த நோயா இருந்தாலும் சித்தாக்கிற அணுகுங்க.